ஹாய் வியூவர்ஸ், உங்களோட பாஸ்வேர்டும் உங்களோட யூசர் ஐடியும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து மார்க் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் உள்ள எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றா உங்களுக்கு ரெஸ்பாண்டிங்காக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுக்கணும். எண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா do you want relevance experience apply for அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்களோ அந்த அதை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலேஜோட ஆட் ஆயிரும். செகண்ட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் காலேஜோட ஆட் ஆயிரும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா அந்த இதை செலக்ட் பண்ணி நீங்க ரிமூவ் கொடுத்துக்கலாம். அகைன் நீங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேட் ஆயிரும். அகைன் நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கன்டினியூன்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்ததுக்கும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படிதான் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அங்க என்னென்ன கொடுத்தீங்களோ அதோட சர்டிபிகேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க அப்லோட் பண்ண சொல்லும். கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்லோட்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்பியரன்ஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சர்டிபிகேட்டா நீங்க கேட்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் சுட் பி 30 கேபில இருந்து பாத்தீங்கன்னா 1200 கேபி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைல் மட்டும் தான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். you can upload only the PDF files. PDF ஃபைல்ஸா மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அதான் பிஃபோரா உங்களோட ஃபைலை பிடிஎஃபா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேபில இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா if the upload the documents are not clear then application will be rejected அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது கரெக்டா வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிளஸ் இங்க அவங்களே கன்ஃபார்ம் தட் செலக்ட் த கரெக்ட் மைபி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க கொஸ்டின். நீங்க வந்து எஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு அப்லோட்னு சொல்லி கொடுங்க. உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிடும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணி பிஃபோரா கொண்டு போய் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லா கரஸ்பாண்டிங் நீங்க கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கிரீன் கலர் ஸ்டிக் வந்து இருக்கும். டிக் பண்ற மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி கிரீன் கலர் டிக் பண்ற மார்க் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து கரெக்டா நீங்க அப்லோட் பண்ணிருக்குன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளரேஷன் வந்து கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்மிட் பண்ணிடலாம். பார்த்தோம் அப்படின்னா டிக்ளரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஷுவர் த வாண்ட் டு சப்மிட் த அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். அப்லோட் டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அப்லோட் ஆகி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்ற ஒரு லாஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி தான் நம்மளோட அடிஷ்னல் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராசஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கிரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.